පස්වෙනිදා සිට වීට අලුත්තිරක් 107 අලුත් වෙන්න යන්නේ. எப்படி எடுக்கிறது நீ சேர்ந்து சைடு வந்து கொஞ்சம் அப்படி சைடு ஆகுங்களே எங்களுடைய இன்றைய நாளிலே நாங்கள் ஆவலோடு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஒரு சிறந்த வீடு கிடைக்காதோ இந்த இயற்கை அனர்த்தங்களிலே நாங்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வீடுகளிலே இவ்வாறான சிக்கல்கள் இருக்கிறதை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நுவரெலியா மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மதிப்புக்குரிய செல்வி கலைச்செல்வி அம்மையார், அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் பொருளாளர், சோசலிஸ்ட் மகளிர் சங்கம், எங்களுடைய அம்மையார் செல்வி கலைச்செல்வி அம்மையார் இந்த தருணத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் சாலிகா லேந்தகுமர அம்மையார் அவர்களும் இந்த தருணத்திலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலவாக்கலை பிரதேச செயலகத்தினுடைய அதிபர், நுவரெலியா மாவட்டத்தினுடைய செயல் திட்டத்தின் கூடமைப்பு அதிகாரி திருமதி நிரோசா வீரசிங்க அம்மையார், தோட்ட உதவி முகாமையாளர், அதே போல கூடமைப்பு செயல் திட்ட பொறுப்பதிகாரி வியோஜி பொறியாளர், அதே போல அக்கரபத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள், ஓல்டி பிரஜா சக்தியினுடைய தலைவர், அதே போல எங்களுடைய தோட்ட தலைவர்கள், கோவில் பரிபாலன சபையினுடைய உறுப்பினர்கள், எங்களுடைய ஆலய குருக்கள் என எங்களுடைய தோட்ட பொதுமக்கள் என இந்த தருணத்திலே இருக்கின்ற எங்களுடைய அத்தனை நலன் விரும்பிகளுக்கு மத்தியிலே எங்களுடைய அருமையான இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சிறந்த வீட்டு திட்டத்தை உருவாக்கும் முகமாக 24 வீடுகளுக்கான அத்திவாரத்தினுடைய அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறைவனை நாங்கள் இந்த தருணத்திலே தியானித்து இந்த தருணத்தில் இடம்பெறுகின்ற இந்த அருமையான நிகழ்வு சிறப்பாக குறுகிய காலத்திலே சிறப்பாக நடைபெற்று அத்தனை உள்ளங்களும் இந்த மாநிலங்களும் சிறப்பாக இந்த வீட்டு திட்டத்தின் ஊடாக பயன்பெற்று நிம்மதியை பெற்று தருவதற்கான ஒரு அத்திவாரமாக அமைய வேண்டும் என நம்பிக்கையோடு இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை உள்ளங்களும் ஒரு உயர்வான நல்ல உற்சாகமான கரகோஷத்தினை கொடுத்து இறைவனுக்கும் இங்கே நாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லுக்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம். இங்கே அருமையானவர்களே, ஒரு பலத்த கரகோஷத்தினையும் இந்த தருணத்திலே வழங்குமாறு உங்களுக்கு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இங்கே வருகை தந்து இன்றைய கொண்டிருக்கின்ற அசையாத எங்களுடைய அரசாங்கத்திற்கும் சேர்த்து நிச்சயமாக பல வேலை திட்டங்கள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது போலவே எங்களுடைய இந்த அத்தியாயத்தினுடைய அசையாத நம்பிக்கையோடு இன்றும் கூட எங்களுடைய இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடினப்பட்டு உழைப்பிய அடியிலே ஏங்கி தவிக்கும் எம்மவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மலையக மண்ணிலே நாங்கள் தனிமீடு அரசாங்கத்தினூடாக வழங்கப்படுகின்ற விசேட செயல் திட்டங்களாகவே நாங்கள் கருதுகின்றோம். அத்தனை பூரணமான உங்களுடைய உன்னதமான ஒத்துழைப்புகளுக்கும் நாங்கள் என்றென்றும் நன்றி கடன் உள்ளவர்களாக உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவிப்பதில்லை.
அப்படி சொல்லி கிளாஸ் கிலோ என்ன கிலோ வருகை தந்திருக்கின்ற அத்தனை அதிதிகள் இருக்கரம் முக்கி கூப்பி மனதார இந்த தருணத்திலே நாங்கள் மனமுவர்ந்து இந்த தருணத்திலே உங்களை பெரும் அன்போடு இந்த தருணத்தில் வர அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் செல்வி கலைச்செல்வி அம்மையார் அவர்களையும் இந்த தருணத்திலே நாங்கள் அழைக்கின்றோம். நுவரெலியா மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் சாலிகா லிந்துகுமார அம்மையார் அவர்களையும் தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தோட்ட உதவி முகாமையாளர் அவர்களையும் அழைக்கின்றோம். அம்மையார் அவர்களே, இந்துள்ள தலைவர்கள நகரசபை தலைவர் ஐயா அவர்களே மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களே, யுவதிகளே, உங்கள் VOV கம்பெனியின் அனைவருக்கும் இவ்விழாவில் கலந்து சிறப்பிப்புக்கு வருகை தந்த அனைவருக்கும் வருகை வருவன. வேலை திட்டமானது கடந்த பின்போடப்பட்டு 2019ஆம் ஆண்டு இந்த வீடமைப்புக்கான வேலை திட்டம் ஆரம்பிக்க நேரத்திலே அந்த வேலை திட்டம் நடைபெறாமல் பின்போடப்பட்டது. அதன் பின்பு 2020 அரசாங்கத்தின் கீழ் அனைத்து அடத்துக்குள்ள இந்த பொன்னாடையினை போர்த்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இன்றைய நாளிலே மட்டுமல்லாது என்றென்றும் அவர்களுடைய சேவை தொடர இறைவனுக்குமான ஆட்சி கிடைக்க வேண்டும் என எங்களுடைய மக்கள் சார்பாக இங்கு இருக்கின்ற அத்தனை உள்ளங்கள் சார்பாகவும் எங்களுடைய இதயபூர்வமான மனமார்ந்த சகல மக்களுக்கும் முடிக்கணும்னு சொல்லி அந்த 6 மாசத்துல கட்டி முடிச்ச பிறகு சந்தோஷமா நீங்க உங்கள் பிள்ளைகளோட உங்களோட குடும்பத்தாரோட நீங்க பிரச்சனை எடுத்துக்கொள்ள போனா நினைக்கிறேன் இந்த 24 பேருக்கு மாத்திரம் இல்லை வீடு பிரச்சனை. அதே மாதிரி அந்த பக்கத்துல கட்டி இருக்கிற வீடுகள்